மலைப்பகுதிகளில் விதிமுறைகளை மீறி கட்டப்படும் கட்டடங்கள் அதனால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து ஒரு சிறப்பு விவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறோம். திரு ராஜசேகரன், 960 வகை மருத்துவ தாவரங்கள் தமிழகத்தில் இருக்கிற மலைப்பகுதிகள் இருக்கு. நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவத்துக்கு தேவையான 52% மருத்துவ பொருட்கள் அங்கிருந்துதான் பெறப்படுகின்றன. இதெல்லாம் பழைய கணக்கு. ஆனால் இப்பொழுது மிக அரிய வகை மருத்துவ தாவரங்கள்லாம் அழிந்துட்டே வருகிறது. அதே மாதிரி மலைகள் இருக்கிற பனிக்கட்டிகள் உருகி கடல்ல போய் சேர்றதுனால அதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள்னால கிட்டத்தட்ட 35,000 மருத்துவ பொருட்கள் எடுக்கக்கூடிய ஒரு நடைமுறையும் பாதிப்புக்கு உள்ளாகுது கடல்வாழ் உயிரினங்கள்ல இருந்து அப்படிங்கலாம் சொல்லப்படுகிறது. இதற்கு வன ஊழியர்கள் எந்த அளவுக்கு இதை பாதுகாக்கிறதுல அர்ப்பணிப்பு உணர்வோட செயல்படுறாங்க? அதாவது காட்டை பாதுகாக்கிறது வன ஊழியர்கள் நல்லா ஈடுபடாத செய்யறாங்க. ஆனா இப்ப நடைமுறையில பிராக்டிக்கலா பாருங்களேன், 1000 ஏக்கருக்கு ஒரு காடை ஒரு வாட்சரை வச்சிருப்பாங்க. காடு எப்பயும் திறந்த இடம், அதுக்கு ஃபென்ஸோ ஏதோ கிடையாது. 1000 ஏக்கருக்கு 1000 ஹெக்டருக்கு ஒரு காடை கொடுத்து ஒரு கையில ஒரு லத்திக்கம்பை கொடுத்து இதை பாதுகாக்குங்கிறது நடைமுறை சாத்தியம் இல்லை. ஏன்னா எதிரிகள் லேட்டஸ்ட் வெப்பன்ல வரான், ஜீப்ல வரான் போறான். கல்லன் பெருசா காப்பா பெருசான்னு கேட்டானே, என்னைய கேட்டா கல்லன் பெருசா இருக்கான். இத்தனை பேருக்கு நடுவுல அந்த காடுகளை அவங்க காப்பாத்திக்கிட்டு இருக்காங்க. இதே உண்மை. திரு காளிதாஸ், நம்மளோட எஜுகேஷன் பாலிசி, அதாவது நீங்க சொன்னது மாதிரி பேசுங்க ராஜசேகரன், நீங்க தொடர்ந்து பேசலாம். அதாவது நிறைய மருத்துவ குணம் கொண்ட அனைத்து மருந்துகளும் ஃபாரஸ்ட்ல இருந்தாங்க வருது. அது மருந்துங்கிற பேரே மரத்தில் இருந்துன்னு பேரு. அங்க அவ்வளவு குணங்கள் கொண்ட நமக்கு தெரியாத மூலிகைகள்லாம் நிறைய இருக்கு சோலா ஃபாரஸ்ட்ல. கொடைக்கானல்லாம் பாத்தீங்கன்னா மதிகட்டான் சோலைன்னு இருக்கு. இந்த பழனியில் உள்ள அந்த முருகன் சிலைய நவபாசனமே அங்கிருந்து வந்ததுதான். அவ்வளவு அப்பர் ஹில்ஸ் பழனி ஹில்ஸ்ல ஏகப்பட்ட மெடிசின் வேல்யூ எல்லாமே இருக்கு. நம்மளுடைய காடுகளில் உள்ள செல்வங்கள் கணக்கில் அடங்காது. எல்லா மெடிசனுக்கும் எல்லாத்துக்கும் தீர்வு காட்டுல இருக்கு. அதை பாதுகாக்கிறதே நம்மளோட முதல். இதை டிஸ்டர்ப் பண்ணி இப்ப நீங்க பாத்தீங்கன்னா உத்தரகாண்ட்ல இவ்வளவு சொல்றோம்ல, அதுல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபேக்டரி தொழிற்சாலைகள்லாம் அந்த கரையில அந்த ஆத்தங்கரையில கட்டியிருக்காங்க. அதுவும் இல்லாம மைன்ஸ் நிறைய சுரங்கம் வெட்டி உள்ள கனிமங்களை அப்புறம் வெட்டி எடுத்து இயற்கையை கண்ணாபுண்ணான்னு சிதைச்சு அதோட இயற்கையா போக வேண்டிய பாதையெல்லாம் மறிச்சோம்னா, அதே மாதிரி நிறைய போர் போடுறது. அங்கங்க மலையில எல்லாம் போரே போடக்கூடாதுங்க. போர் போட்டோம்னா என்ன, தண்ணியோட பாதைகள் அங்கங்க மாறுறப்ப என்னாகும், அந்த நேச்சுரா போற நல்லா அந்த ஆத்தோட போக்கு மாறுச்சுனாலே அது பக்கத்துல இருக்க கட்டடங்கள் கரையோரத்துல இருக்க எல்லா கட்டடத்தையும் அழிக்கத்தையும் செய்யும். அதனால காடை காடாவே விட்டுறணும். அதுல இந்த கட்டடங்கள் கட்டுறத எவ்வளவு தூரத்துக்கு குறைக்க முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு குறைச்சிக்கணும். டெவலப்மெண்ட் இதெல்லாம் கீழே வச்சுக்கலாம், பிளைன்ஸ்ல வச்சுக்கலாம். ஓகே. திரு காளிதாஸ், இந்த மலை பிரதேசங்களை வாழ்கிற ஆதிவாசி மக்கள், பழங்குடியின மக்களை சில கார்ப்பரேட் நிறுவனங்கள் தங்களுடைய சுய லாபத்துக்காக அவங்களுடைய வாழ்விடங்களை விட்டு விரட்டுறாங்க. இதனாலதான் தொடர்ந்து காடுகள் அழிக்கப்படுவதற்கான சதவீதம் கூடிக்கிட்டே போகுது அப்படிங்கிற ஒரு கருத்து நீண்ட நாட்களாக முன்வைக்கப்படுகிறது. இதுல எந்த அளவுக்கு கார்ப்பரேட் நிறுவனங்கள் பொறுப்பற்ற முறையில் செயல்படுகிறாங்க? இந்த கருத்து நம்ம தமிழகத்தை பொறுத்தளவில் அது இல்லைங்க. ஆனா இப்ப ஒரிசா போன்ற இடங்கள்லயும் வடகிழக்கு மாகாணங்கள்லயும் இந்த தொழில், அதாவது உலகளாவிய பெரிய முதலாளிகள் தொழில் தொடங்கவும், அல்லது கர்நாடகம் ஆந்திரா போன்ற பகுதிகளில் ஒரு பெரிய இந்த சுரங்க தொழில் மைனிங் லாபியும் காடுகளை கைப்பற்றுவதற்காக அந்த உள்ளூர் மக்களை முதல்ல வெளியேற்றினாதான் கைப்பற்ற முடியும் என்பதை அவங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு எதிரான பெரும் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டே இருக்குதுங்க. இதுல இதனுடைய விளைவுதான் சில நேரங்கள்ல மக்கள் தன்னுடைய வாழ்விடத்தை காப்பாற்றுவதற்காக ஆயுதம் தேங்கிய போராட்டத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. தமிழகத்தை பொறுத்தளவில் ஒரு நல்ல விஷயத்தை, ஏன்னா எப்போதுமே பிரச்சனை பேசிக் கொண்டு இருக்கிற போது சில நல்ல விஷயங்களை ஒத்துக்கணும். இதுக்கு முன்னாடி நம்ம வனத்துறை அலுவலர் சொன்னதை போல கடந்த 10-15 ஆண்டுகளில் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் வனத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள காடு அதனுடைய செழுமை அதிகரித்திருக்கிறது. அதுக்கு மிக முக்கியமான காரணம் 2 காரணம். அரசுகள், தமிழகத்தை ஆண்ட அரசுகள் வனத்தை காப்பாற்றுவதில் அக்கறையோடு சில முடிவுகளை எடுத்திருக்கிறாங்க. அதை பாராட்டணும். அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா, தமிழ்நாட்டில் தான் ஆக்டிவ் குரூப்ஸ், அதாவது சுற்றுச்சூழலை
காடுகளை வனவிலங்குகளை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட தன்னலமற்ற பல அமைப்புகள் உருவாகி இருக்குதுங்க. இந்த அமைப்புகள் ஒரு வாட்ச்டாக் ரோல் எடுத்து எங்கேயுமே காட்டிலிருந்து வனவிலங்குகளோ காடோ அழிக்கப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு வாட்ச்டாக் ரோல் எடுத்ததனுடைய விளைவாக துறையும் மக்களும் சேர்ந்ததுனால இன்றைக்கு தமிழ்நாட்டில் வனப்பரப்பிலிருந்து காடுகளிலிருந்து மரத்தை வெட்டுறதெல்லாம் சாதாரணமாக முடியவே முடியாதுங்க. ஆனால் ஒரு துரதிர்ஷ்டவசமா என்ன நடக்குதுன்னா, அரசினுடைய பிற துறைகள் இந்த காட்டு பகுதிக்குள்ளார ரோடு போடுறேன், டூரிசத்துக்காக கட்டிடம் கட்டுறேன் பர்மிஷனுக்கு வராங்க. வனத்துறை பர்மிஷன் கொடுக்காத போது சில நல்ல அதிகாரிகள் இது சட்டப்படி தவறு என்று சொல்லுகிற போது வனத்துறையை வளர்ச்சிக்கு எதிரானவர்களாக பிற துறையில் உள்ளவர்கள் பார்க்கிறாங்க. பிற துறையில் இருக்கக்கூடிய சில ஐஏஎஸ் அதிகாரிகளே இது இப்படி ஒரு வளர்ச்சிக்கு எதிராக வனத்துறை இருக்குது குற்றம் அவங்க மீது குற்றம் சாட்டுகிறாங்க. புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னு கேட்டா, காட்டை காப்பாற்றி வருகிற பொறுப்பை வனத்துறையிடம் கொடுத்திருக்கிறோமே ஒழிய காடு காப்பாற்றப்பட வேண்டும் என்பது இந்த தேசத்தின் கொள்கை. அந்த கொள்கையை எல்லா துறை சார்ந்தவர்களும் மதிக்கணுங்க. அதுல இந்த ஹைவேஸ், பிடபிள்யூடி, பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை போன்ற துறைகள்லாம் இந்த அக்கறை இல்லாம தான் திட்டம் போடுறாங்க. அவங்க துறை சார்ந்து மட்டும்தான் அவங்க நினைக்கிறாங்களே ஒழிய இது எதிர்கால தலைமுறைக்கு இந்த காடு வேணும், இந்த காட்டை கிழித்து இந்த வளர்ச்சியை நம்ம செய்யக்கூடாது என்கிற அந்த அடிப்படை அவர்களுக்கு எங்கேயுமே நம்ம கற்றுக் கொடுக்கலைங்க. ஆகவே இப்ப எங்க இந்த விழிப்புணர்வு தேவைப்படுது அல்லது இதை பற்றிய திட்டமிடுதல் தேவைப்படுதுன்னா, பிற துறைகளில் எல்லா துறையும் சேர்ந்துதான் காட்டை காப்பாற்றுறோம். அதுல முக்கிய பங்கு மின்சார வாரியத்துக்கு கூட உண்டுங்க. அவங்க பாத்தீங்கன்னா தங்களுடைய அந்த டவர் லைன் எடுத்துட்டு வரேன்னு சொல்லி பெருமளவு காட்டை அழிச்சிருக்காங்க. சில இடத்துல அந்த காடு அழிக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. இதையெல்லாம் நாம இந்த துறைகள் எல்லாம் சரியாக இந்த புரிதல் ஏற்பட்டா மட்டும்தான் இதை காப்பாற்ற முடியும். நம்ம தொடர்ந்து பேசலாம். இதுக்கு அடிப்படையா நம்ம ஒரு திரு ராஜேந்திரன், தேசிய கல்விக் கொள்கை 1986 அதன்படியும் சரி, 1991ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் ஒரு முக்கியமான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. யூசிஜி தங்களுடைய கல்வி மாணவர்களுக்கு வகுக்கிற கல்வி திட்டத்துல, பாடத்திட்டத்துல இந்த சுற்றுப்புற சூழல் குறித்த விழிப்புணர்வை முக்கியமா சேர்க்கணும் அப்படின்னு. இதெல்லாம் இந்த பாடங்கள்லாம் சேர்க்கப்பட்டாலும் கூட அந்த பாடங்களை படிச்சு தேர்வு அடைய வேண்டியதில்லை. அதுல பெறுகிற மதிப்பெண்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு அடுத்த மேற்கல்விக்கு உதவாதுங்கிறதுனால அந்த பாடங்கள் முழுமையாக பள்ளிகள்லயோ கல்லூரிகளையோ நடத்தப்படலைங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. சுற்றுப்புற சூழலை பாதுகாக்கிறது குறித்தோ அது குறித்த விழிப்புணர்வு மாணவர்கள் கல்வி கற்கும் போதே தெரிந்து கொள்ளாதனாலதான் பிற்காலத்துல அவங்க அதை பாதுகாக்கிறதுல, அதை நேசிக்கிறதுல கவனம் செலுத்துறதுலங்கிற சொல்லப்படுது. இது எந்த அளவுக்கு உண்மை? எந்த ஒரு செயலையும் அடிப்படை கல்வியிலிருந்து தெரிஞ்சுக்கிறது தான் அவசியம். மலையினுடைய பெருமையை எல்கேஜிலேயோ யூகேஜிலேயோ அல்லது ஹைஸ்கூல்லையோ காலேஜிலேயோ தெரிஞ்சுக்கல. இப்போ அதை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு வாய்ப்புங்க. அதே நேரத்தில் நண்பர்கள் பேசினாங்க. நானும் இந்தியா பூரா எல்லா மாநிலத்துக்கும் போயிருக்கேன். 2 மாநிலத்தில் உள்ள வன அதிகாரிகள் தான் உண்மையா அந்த காட்டை காப்பாற்றுறாங்க. ஒன்று தமிழகம், அடுத்தது குஜராத். இவங்க 2 பேரும் இந்த வனத்துறைய அதிகாரிகள் எந்த அளவு நேசிக்கிறாங்க, அந்த வனத்தை காப்பாற்றுறதுக்கு பாடுபடுறாங்கிறது உண்மையான நல்ல நேர்மையான நிறைய அதிகாரிகள் இருக்கிறாங்க. ஒரு சொன்ன மாதிரி அந்த அதிகாரிகள் அவங்க அதை காப்பாற்று வரக்கூடிய காலகட்டத்தில் பிற துறைகளும் மற்ற ஐஏஎஸ் அதிகாரிகளும் தலையிடுறது வாசம் தான். அந்த தலையீடு தடுக்கப்படணும். இத அன்னில காட்டை காப்பாற்றணுங்கிறது எல்லாம் சரிங்க. ஆனா அதை செயல்படுத்தல. உதாரணமா இந்த தான்சானியாங்கிற நாட்டில் ஒரு சட்டம் இருக்குங்க. அதாவது காடு வன, இப்ப உதாரணமா நம்ம நாட்டை வச்சு சொல்றேன். இப்ப டிஎஃப்ஓ இருக்கிறாங்க, ஊட்டியில இருக்கிறாரு, 3 டிஎஃப்ஓ இருக்கிறாங்க. அதே போல அவங்க வனவிலங்குகளையும் நாட்டையும் காப்பாற்றணும்னு இருக்கு. அங்க இன்னொரு டிபார்ட்மெண்ட் இருக்குங்க, விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்னு. அந்த அதிகாரிகளுடைய வேலை என்னன்னா, இந்த காட்டுக்குள்ள போய் ஒரு வனவிலங்கை கொண்டு வந்துடணும் அல்லது மரத்தை வெட்டிட்டு வரணும். இந்த விஜிலன்ஸ் ஆபீசர் போய் ஒரு வனவிலங்கையோ ஒரு மரத்தையோ வெட்டி எடுத்துட்டு வந்துட்டாங்கன்னா இங்க இருக்கிற டிஎஃப்ஓவுக்கு கடுமையான தண்டனை, 10 இயர்ஸ் மினிமம் 10 இயர்ஸ் பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. இந்த சட்டம் வந்த பிறகு தான்சானியாங்கிற நாட்டில் ஒரு மிருகமும் கொல்லப்படல, மரமும் வெட்டப்படல, காடு காப்பாற்றப்பட்டது. இங்க அது மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட் இல்லை.
மேலும் வன அதிகாரிகள் விரும்பினாலும் அவங்கள செயல்பட விடாது தடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உள்ள அதிகாரிகள் இருக்கிறாங்க. இன்னைக்கு காட்டை காப்பாற்றணுங்கிறது சட்டங்கள் இருக்கு, நல்ல சட்டங்கள் இருக்கு. அதை செயல்படுத்துற அதிகாரிகள் தடை செய்யப்படுகிறார்கள், சிலர் மீறி நடக்கிறாங்க. அதனால இன்னைக்கு இந்த ஊட்டியை நீங்க இன்னைக்கு காப்பாற்றுறதுக்கு வேண்டிய உதாரணம் ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சிடுறேன். ஊட்டியில ஒரு நாளைக்கு 14,000 டன் இந்த கனிமத்தை வெட்டி இந்த ஒரு குரோடு போறதுக்கும் அதுக்கும் இந்த ப்ளூ மெட்டலை வெட்டி எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க 2008 வரைக்கும். நான் ஒரே ஒரு ரிட் பெட்டிஷன் ஹைகோர்ட்ல போட்டேன். அங்க எந்த விதமான குவாரியும் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி உத்தரவு போட்டாங்க. அரசு கடுமையா அதை செயல்படுத்திருந்துச்சு. இன்னைக்கு ஒருத்த கூட கல் உடைக்க முடியாதுங்க. இது ஏன் இந்த சட்டங்கள் செயல் அப்பவும் இந்த அதிகாரிகள் அனுபவிச்சுட்டு தான் இருந்தாங்க. அப்ப இருந்த கலெக்டர் நான் கேட்டேன், என்ன சார் நீங்க அலோவ் பண்றீங்கன்னு கேட்கிறப்ப, நான் 3 லாரியை பிடிச்சங்க, மேலிடத்துல இருந்து உத்தரவு விட சொன்னாங்கன்னாங்க. அதுக்கப்புறம் கோர்ட் உத்தரவு போட்ட பிறகு இன்னைக்கு ஊட்டி காப்பாற்றப்பட்டிருக்குன்னா கல் உடைக்க கூடாது, ஒரு நாளைக்கு 14,000 டன் கேரளாவுக்கும் கர்நாடகாவுக்கும் போயிட்டு இருந்தது. அதை நீதிமன்ற தலைவர்னால நிறுத்துனுச்சு. அதுக்கு ரொம்ப உடந்தையா இருந்தது இந்த வனத்துறை அதிகாரிகள் தான்.